Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ்ல எக்ஸசைஸ் 2.1ல 6th சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போறோம். அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா யூஸ் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் தி HCF of 340 and 412 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு நம்பரை யூக்ளிட் டிவிஷன் லெமா யூஸ் பண்ணி HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் யூக்ளிட் டிவிஷன் லெமான A which is equal to BQ plus R where 0 less than or equal to R less than B. இவ்வளோதானே. இதில் கொடுத்துருக்க ரெண்டு நம்பரை A எது B எதுன்னு எழுதிக்கோங்க. A என்ன எழுதணும் 412, B என்ன எழுதணும் 340. ஏன் 412 அப்படின்னா 412 தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். ஸோ அதனால் நம்ம 412 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 412 which is equal to 340 into Q வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, ப்ளஸ் ஆரும் தெரியாது. இப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், டிவிஷன் போடணும். ஸோ 412 உள்ளே போட்டு 340 வெளியே போட்டுருங்க. ஒன் டைம் தான் போகும், ரெண்டாவது தடவை போச்சுன்னா 600க்கு மேலே போயிடும். ஸோ 340 அப்படின்னு போட்டிங்கன்னா 2ல் 0 போச்சுன்னா 2, 1ல் 4 போகுமா போகாது. ஸோ அதனால் இதில் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 3 இங்கே 11 ஆகிடும். 11ல் 4 போச்சுன்னா 7. ஸோ 72 அப்படிங்கிறது ரிமைண்டர், 1 அப்படிங்கிறது கோஷன். 3 போச்சுன்னா 0 தான், அது பிரச்சனை இல்லை. அப்போ என்ன எழுதணும் 412 which is equal to 340 into Q வந்து 1 டைம் ப்ளஸ் R வந்து 72 வேறு இங்கே R வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணோம். இந்த 340 இந்த பக்கம் வந்துடும், இந்த ரிமைண்டர் இருக்கிறது B இந்த இடத்துக்கு வந்துடும். 72 into Q ப்ளஸ் R நம்மளுக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணுறோம், 340 உள்ளே போடுறோம், 72 வெளியே போடுறோம். எவ்வளோ டைம் 72 போகும்னு நினைக்கிறீங்க, ஒரு 3 டைம்ஸ் போட்டு பார்க்கலாமா. 72 into 3 போட்டிங்கன்னா 3 2s are 6, 3 7s are 21. ரொம்ப சின்ன நம்பராக இருக்குது. ஸோ அப்போ 72வை ஒரு 4 டைம்ஸ் போட்டோன்னா 4 2s are 8, ஒரே நிமிஷம், 4 2s are 8, 7 4s are 28. ஸோ 288 வருது. இதுக்கு மேலேயும் ஒரு 72 போட்டிங்கன்னா 0 1 16 360 பக்கம் போயிருக்கோன்னா, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 4 டைம்ஸே எடுத்துக்கலாம். அப்போ 4 டைம்ஸ் 72 போட்டோன்னா 288 கிடைக்கும். இப்போ இது சப்ராக்ட் பண்ணுங்க, 0ல் 8 போகுமா போகாது. ஸோ பாரோ பண்ணால் இங்கே 3 ஆயிரும், இங்கே 10 ஆயிரும். 10ல் 8 போச்சுன்னா 2, 3ல் 8 போகுமா போகாது. இங்கே பாரோ பண்ணால் இங்கே 2 ஆகிடும், இங்கே 13 ஆகிடும். 13ல் 8 போச்சுன்னா 5. ஸோ அப்போ ரிமைண்டர் என்னது நம்மளுக்கு 52, கோஷன்ட் வந்து 4. ஓகேவா, அதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 340 which is equal to 72 into கோஷன்ட் வந்து 4, ரிமைண்டர் வந்து 52. இப்போ என்ன, ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0, இது வந்து 0 ஆகலை. அப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணணும். 72வை டிவிடெண்ட்லையும் 52வை டிவைசர்லையும் வச்சுக்கணும். கோஷன்ட்டும் தெரியாது, ரிமைண்டரும் தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 72வை உள்ளே போட்டு 52வை வெளியே போட்டு 152 52 மட்டும்தான். நெக்ஸ்ட் டைம் போட்டோம்னா 100 தாண்டி போயிடும். 0ல் 0 போச்சுன்னா 0, 7ல் 5 போச்சுன்னா 2, 20 வந்துருச்சு. அப்போ கோஷன்ட் என்னது 1, ரிமைண்டர் என்னது 20. ஸோ 120. அகெயின் ஆர் நாட் ஈக்குவல் டு 0. கரெக்டாக, ஏன்னா இது வந்து 0ல் 20 வந்துருச்சு. ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், 52 இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறோம், 20 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு Q அண்ட் ஆர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஸ்பீடாக போகிற மாதிரி தான், கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. 52 20, 20யை ஒரு 2 டைம்ஸ் போட்டோன்னா என்ன வந்துடும் 40 வந்துடும். 3 டைம்ஸ் போட்டால் 60 வந்துடும். அப்போ 2 டைம்ஸ் தான் போடணும். 2 டைம்ஸ் 40 போட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு 12 பேலன்ஸ் இருக்கும். இது கோஷன்ட்டு, இது ரிமைண்டரு. அப்போ என்ன பண்ணலாம், கோஷன்ட் இந்த இடத்துல 2, ரிமைண்டர் இந்த இடத்துல 12 which is R not equal to 0. இந்த 12 not equal to 0 தானே. அப்போ அகெயின் மறுபடியும் ப்ரொசீஜர் பண்ணுங்கள். மேம் இது எப்போ மேம் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போயிட்டே இருக்கும். எப்போ 0 வருதோ அப்போ தான் நிறுத்தணும். ஸோ இது Q ப்ளஸ் R. இப்போ அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம், 20யை உள்ளே போட்டு 12ல் வெளியே போட போகிறோம். போட்டுட்டு 1 12s are 12, பேலன்ஸ் வந்து 8 இருக்கா. அப்போது இது கோஷன்ட், இது ரிமைண்டர். ரிமைண்டர் 0வே வரமாட்டேங்குது சீக்கிரமாக. ஸோ அப்போ 12 இந்த பக்கம் போட்டு இருங்க ஒரு நிமிஷம். 20 which is equal to 12 into Q வந்து என்னது 1 plus 8 ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் அடுத்த ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணுவேன். இந்த 12 வந்து டிவிடெண்ட்டாக வந்துடும், 8 டிவைசர், கோஷன்ட், ரிமைண்டர். அப்போ இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியலையே. ஸோ 12 உள்ள போட்டு 8 போட்டிங்கன்னா 1 8s are 8, பேலன்ஸ் 4 வந்துடும். அப்போ இது கோஷன்ட், இது ரிமைண்டர். அப்போ 1 இங்கே 4. ஓகே, மறுபடியும் என்ன, ஆர் நாட் ஈக்குவல் டு 0. அகெயின் ப்ரொசீஜர் பண்ணுறோம். 8 4 வந்து டிவைசர், 1 ப்ளஸ்
இது கோஷன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க 8 4 2 4s are 8 அப்பா ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்போ இது கோஷன்ட்டு இது ரிமைண்டர். கோஷன்ட் 2 ரிமைண்டர் வந்து என்னது 0. இப்போ என்ன ஆயிடுச்சு ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இங்கே வந்துருச்சு. அப்போ இந்த ஸ்டெப்பு இதோட ப்ரொசீஜரை ஸ்டாப் பண்ணிடணும். இங்கே 4 அப்படிங்கிறது பிங்கிற இடத்துல இருக்கா பி விச் இஸ் ஈக்குவல் டு 4. யூக்ளிட் டிவிஷன் லெம்மா பொறுத்த வரைக்கும் பிங்கிற இடத்துல என்ன வருதோ அதுதான் கொடுத்த நம்பருக்கான ஹெச்சிஎஃப் கரெக்டாக. அப்போது நீங்கள் கொஷின் என்ன எழுதணும்னா 340 அண்ட் 412 412 இந்த ரெண்டு நம்பருக்குமான ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது 4 தான் அப்படின்னு சொல்லி எழுதிடும். அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ 4ங்கிற ஆன்சர் கரெக்டு நம்மளுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து செகண்ட் கொஸ்டின் 267 அண்ட் 355 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இது ரெண்டுத்துக்கு அதே தான் போட போகிறோம். ஸோ ஏ விச் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் வேர் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம் 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பி அப்படின்னு போட்டாச்சு. இதில் எது ஏ 867 ஏ எது பி 255 வந்து பி. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் எடுத்தோடனே இது வேறு நகருதே 867 which is equal to 255 into q times plus r. இது q இது r ரெண்டுமே தெரியாது. சரி தெரிலனா என்ன பண்ணுவோம் டிவிஷன் பண்ணுவோம் 867 255. இப்போ நீங்களே ஒரு அப்ராக்சிமேட்டாக யோசிச்சு பாருங்களேன் 255 ஒரு 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் 4 5s are 22 4 5s are 20 plus 2 22 2 balance 4 2s are 8 8 plus 2 10 1000க்கு மேலே போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் 255 3 டைம்ஸ் போட்டுக்கலாம். 3 5s are 15 1 3 5s are 15 plus 1 16 பேலன்ஸ் 1 3 2s are 6 6 plus 1 7 765 வருது. அப்போ இதுதான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் 255 765 ஆன்சர் போட்டாச்சா? இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். 7ல் 5 போச்சுன்னா ஆன்சர் 2 6ல் 6 போச்சுன்னா 0 8ல் 7 போச்சுன்னா 1. இப்போ நம்மளுக்கு கோஷன்ட் என்ன 3 ரிமைண்டர் என்ன 102. அப்போ நம்ம இப்படியே போட்டுடலாம் 867 which is equal to 255 into கோஷன்ட் வந்து 3 ரிமைண்டர் வந்து 102. ஓகே இப்போது இந்த 255 இங்கே என்ன இருக்குது ஆர் நாட் ஈக்குவல் டு 0. இது 0 வாச்சா ஆகலைன்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பண்ணுவோம். 255 இந்த பக்கம் வந்துருச்சு 102 வந்து டிவைசர் ஆகிடுச்சு. மறுபடியும் கோஷன்ட்டு அப்புறம் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ 255 போடுங்க இங்கே 102 போடுங்க. போட்டிங்கன்னா எவ்வளோ டைம்ஸ் வரும் ஒரு 2 டைம்ஸ் போடலாமா? ஏன் 2 டைம்ஸ் போடலான்னு சொல்கிறேன்னா 102 2 டைம்ஸ் போட்டிங்கனாலே 204 வந்துடும் கரெக்டாக. 2 2s are 4 204 வந்துடும். இதை தாண்டி ஒரு 10 போட்டிங்கன்னா 300 போயிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் 2 டைம்ஸ் போட்டுக்கிறேன் 204 வந்துருச்சு. 5ல் 4 போச்சுன்னா 151 தான் ரிமைண்டர். இது ரிமைண்டரு இது கோஷன்ட்டு. கோஷன்ட் வந்து 2 ரிமைண்டர் வந்து 51. இப்போயும் ஆர் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பண்ணுவோம் 102 51 வந்து டிவைசராக இருக்கும் இன்ட்டு கோஷன்ட் என்னன்னு தெரியாது ரிமைண்டரும் என்னன்னு தெரியாது. அப்போ தெரிலனா மறுபடியும் என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணுவோம். ஸோ 102 51ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 251s are 102. ஆன்சர் என்ன வந்துருச்சு 0ன்னு வந்துருச்சு. அப்போ ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு கோஷன்ட் 2ன்னு வந்துருச்சு. இது 2 இது 0. அப்போ இங்கே இருக்கிற 51 தான் என்னது ஹெச்சிஎஃப். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க பி டிவைசர் தான் எப்போவுமே ஹெச்சிஎஃப்பை கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு கொடுத்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னா 867 அண்ட் 255 நினைக்கிறேன் 255 இது பார்த்துக்குவோம். ஆமாம் 255 இது ரெண்டுத்துக்குமான ஹெச்சிஎஃப் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 51ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் இந்த மாதிரி டிவிஷன்லாம் போட்டிருக்கேன் இல்லையா இதெல்லாம் நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பும் போட்டு காமிச்சிருக்கேன். டிவிஷன் முதற்கொண்டு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸாமில் இந்த டிவிஷன் போட்டு தான் ஆகணும். போட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அது போடாமல் டேரெக்டாக ஆன்சர்ஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதாதீங்க. பிகாஸ் வேறு ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா உங்களால் கொஷினே அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த டிவிஷன் ஈஸியான டிவிஷன் தான் உங்களுக்கு தெரிஞ்ச டிவிஷன் தான். இதை போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.